வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி யானைக்கும் அடி சறுக்கும். யானை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது எவ்வளவு கம்பீரமான மிருகம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப கம்பீரமா ஆஜானுபாகுவான தோற்றத்தோட இருக்கும். இன்னொன்று அதோட உடலும் சரி, அதோட உயரமும் பார்க்கறதுக்கே ரொம்ப கம்பீரமா இருக்கும். இன்னொன்று அதோட கால்கள் எவ்வளவு வலிமை வாய்ந்தவை. அது நடக்கும்போது அது கால்களால் அப்படி நடக்கும்போது பார்த்தா 4 கால்களும் 4 தூண்கள் மூலம் அவ்வளவு வலிமையானது. இவ்வளவு வலிமை வாய்ந்த இந்த யானை கூட சில நேரங்களில் சறுக்கலாம், சில நேரம் அதுக்கு கூட அடி சறுக்கி விடும். ஆனால் சறுக்கி ஒரு தடவை அது விழுந்து விட்டால் அது அதனுடைய அவ்வளவு பெரிய உடம்பை வைத்து அது தன்னுடைய உடம்பை தூக்கி எழுவது என்பது சற்று சிரமமான காரியம். ஆனால் இதுவே அந்த யானை வலதுகாலை வைக்கும் பொழுது அது புதைகுழியாக இருந்து அது மாட்டிக்கொண்டால் அது மற்ற 3 கால்களையும் வைத்து முடிந்த அளவு முயற்சி செய்யும் மேலே வருவதற்கு. ஆனால் முடியவில்லை என்றால் மற்ற யானைகளாலும் அதற்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, தூக்கவும் முடியாது. அதனால் அது அப்படியே கிடந்து அந்த புதைகுழியில் கிடந்து மாண்டு போன சம்பவங்களும் காட்டில் நடப்பதுண்டு. இதை மனிதர்களோடு ஒப்பிட்டுள்ளார்கள். எப்படி என்றால், மனிதன் எவ்வளவு பெரியவனாகவும் திறமை உள்ளவனாகவும் பெரிய கல்விமானவாக இருக்கலாம், பெரிய செல்வந்தனாக இருக்கலாம், மிகப்பெரிய மேன்மை பொருந்தியவனாக இருக்கலாம், எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தவறு நேர்ந்து விட்டால் அவன் தவறு இழைக்கலாம், அவன் கூட தவறு இழைக்கலாம், அல்லது அவன் ஏதாவது தோல்வியை சந்திக்க நேரிடலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் அவனும் கீழே விழுந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் யானைக்கும் அடிசருக்கும் அப்படி என்று பழமொழியாக சொல்கிறார்கள். அவன் கீழ்நிலை வந்து விட்டால் மனிதன் மேலே எழுவது மிகவும் சிரமம். ஆனாலும் அதை அப்படியே விட்டு விடாமல் அடி சறுக்கி விட்டாலும் கூட அவன் இதை கவனத்தில் கொண்டு என்னவென்றால் அவன் மேலே வரதான் முயற்சி செய்ய வேண்டும். எப்படியாவது மேலே அதிலிருந்து மீண்டு எழுவதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.